கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஜீசஸ் வித் அஸ் நிகழ்ச்சியின் மூலமாக இயேசு நம்மோடு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாகணும். அதான் நம்ம முக்கிய குறுக்கோளாக இருக்கணும். இந்த உலகத்தின் காரியங்கள் இதெல்லாம் நமக்கு தேவை தான். ஆனால் பரலோகத்துக்கு செல்லணும், ஆண்டவரோட அந்த எக்கால சத்தம் நம்ம காதில் தொனிக்கணும். அந்த நோக்கத்திலே நம்ம வாழ்ந்து பரிசுத்தமாக இருப்போம். ஆண்டவர் நம்மளை நடத்துவார். தெய்வ கிருபை தாங்கி நடத்தும் நம்மளை. சரி, இன்றைக்கி ஆண்டவர் எதன் மூலமாக நம்மகிட்ட பேச போகிறார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ திக்கற்றவர்கள் அப்படின்னா எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க, எனக்கு யாருமே இல்லை. சில பேர்த்துக்கு குடும்பம் இருக்கும், வேலை நிமித்தமாக தனியாக இருப்பீங்க. சில பேர்த்துக்கு ஆண்டவர் மட்டும்தான் துணையாக இருக்கும். சில பேர்த்துக்கு நம்பினவங்களாம் கைவிட்டிருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, நமக்கு ரொம்ப தேவையானவங்க, வேண்டினவங்களாக, நம்மளால் நன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களே நம்மளை சில நேரம் கைவிட்டிருப்பாங்க. அது நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது, நான் தாண்டி வரவும் முடியாது. ரொம்ப மனவேதனையாக இருக்கும். எப்படி ஆண்டவர் நான் தாண்டி வர்றது, எப்படி நான் தாண்டி வருவேன், இப்படி நம்பினேன், எப்படி ஏமாற்றிட்டாங்களே என்னை, இப்படி என்னை கைவிட்டுட்டாங்களே அப்படின்ட்டு மனிதர்கள் கைவிட்டுருவாங்க. நம்ம நம்பினோர் எல்லாம் நம்மளை மறந்துடுவாங்க. ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் அவங்கள இயலாது, அவங்க சொன்ன வார்த்தைகளை காப்பாற்ற முடியாது, நம்மளை கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளை ஆண்டவர் திக்கற்றவர்களை விட மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்ம கூடயே இருப்பார். அதுதான் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவங்க விட மாட்டேன்ப்பா. எதுக்கு அப்படி விட மாட்டேன், நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறார். அதனால தானே அவர் உயிரே நமக்காண்டி கொடுத்தாரு. சிலுவையில் ஆண்டவர் நம்ம உயிரை கொடுத்தது ஏன், நம்மளை ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால தானே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, திக்கற்றாக விட மாட்டேன் உன்னைய, உனக்காக தானே நான் வந்தேன். அந்த அன்பை நீங்கள் நினச்சி பாருங்களேன். நம்ம யோசித்து பார்க்கும்போது, நமக்கு அந்த காரியத்தெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஆண்டவரே எனக்காக நீங்கள் இருக்கிறீங்க ஏசப்பா, அதுக்காக நன்றி. ஒருவேளை நீங்கள் என்ன தனிமையில் கொஞ்சம் கஷ்டப்படலாம், எனக்கு யாருமே இல்லைன்னு யோசிக்கலாம், இல்லை எல்லாருமே நீ வெறுக்கிறாங்களே, எல்லாருமே நீ இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லி மனசுக்குள்ளே சில வேதனைகளோடு இருக்கலாம் நீங்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறாரு, ஏதோ இது வேறு யாருக்கோ சொல்லிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்க வேண்டாம். உங்களுக்காக தான் சொல்கிறார் ஆண்டவர். எஸ், உங்களுக்காக தான் தெளிவாக ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்களா எங்களோட சேர்ந்து, ஏசப்பா இவ்வளோ அற்புதமான தேவன் ஏசப்பா, நீங்கள் இப்படி எந்த தெய்வமும் இல்லையா ஆண்டவரே, நான் உங்களை திக்கற்றாக விட மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா, இதை விட எனக்கு என்ன ஏசப்பா வேணும், என்னை திக்கற்றாக விட்டுறாதீங்க ஆண்டவரே. நான் சில நேரத்தில் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் உங்களுடைய கைகளை என்னை பிடிச்சி நீங்கள் நடத்தி வந்த கிருபைக்கு சோத்திரம் ஏசப்பா. என்னை திக்கற்றவனாக விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னை திக்கற்றவளாக விட்டுறாதீங்க ஆண்டவரே. நீங்கள் விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, நிச்சயம் விட மாட்டீங்க ஆண்டவரே. ஏசப்பா எங்களை தாங்கி நடத்துங்க ஆண்டவரே, என் திக்கற்றவளாக விட்டுறாதீங்க ஏசப்பா, நடத்துவீங்க ஏசப்பா. நான் முழுமையாக நம்புகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.